ஹாய்மா, நான் தான்மா சத்யாம்மா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னா, நம்ம விறகடுப்பில் கூழ் பண்ணலாங்கம்மா. கூழ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்கம்மா. நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோங்கம்மா. நம்ம இப்போ இதில் ஒரு 4 சொம்பு தண்ணி வச்சுருக்கோங்கம்மா. இந்த 4 சொம்பு தண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாங்கம்மா. இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்கம்மா. இது நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்மா. அதுவே நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. பச்சை அரிசி தாங்கம்மா. இந்த கூழுக்கு பச்சை அரிசி தான் போடணுங்கம்மா. அதனால் நான் இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை அரிசி வச்சுருக்கேங்கம்மா. மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூழ் செய்யணும்னா, இன்றைக்கி கூழ் செய்யணும்னா நேற்று நைட்டு மாவு ஊற வச்சு வச்சுருந்தோங்கம்மா. இதில் ஒரு டம்ளர் மாவு எடுத்துருக்குறேன். எடுத்து இதில் பாத்திரத்தில் போட்டு நம்ம நைட் தூங்க போகிறோம் இல்லைங்களாங்கம்மா. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடலாங்கம்மா. ரொம்ப கட்டியால் கொஞ்சம் திட்டமாக கரைச்சி வச்சிடலாங்கம்மா. இதை நான் உங்களுக்கு காட்டுறேங்கம்மா. இது மேலே நல்லா நுர மாதிரி வரணும். மறுநாள் பார்த்திங்கன்னா நுர மாதிரி வரும். அப்போ தான் நம்ம கூழ் செய்யணும். இந்த மாதிரி கலக்கிது பாருங்கம்மா. இது நல்லா இப்போ புளிச்சிச்சிங்கம்மா. இந்த அளவுக்கு கலக்கினா போதும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். நல்லா புளிச்சிச்சிங்கம்மா. மறுநாள் நீங்கள் திறந்து பாருங்கள். திறந்து பார்க்கும்போது அது மாதிரி மேலே நுர மாதிரி வந்துருக்கணுங்கம்மா. அப்போ தான் வந்து நம்ம கூழ் செய்யணும். நுர மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யணும் வேணாம். நுர மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சோங்கம்மா. நேற்று நைட்டு கரைச்சி வச்சோம். அது நுர மாதிரி வந்து அடங்கிச்சிங்கம்மா. ஏன்னா நான் வேலைக்கு போய் வரத்துக்கும் நம்ம பையன் பேர் அரவிந்தங்கம்மா. அரவிந்தன் வேலைக்கு போயிட்டு வரத்துக்குமே 2 பேருமே டைம் ஆகிடுச்சு. எப்போ பாரு நம்ம நைட்டில் தகமாக ஏதாச்சும் செய்கிறோம். பகலில் உங்களுக்கு அழகாக செஞ்சு காட்டணும். எனக்கு ஆசையாக தான் இருக்கும். மதியானத்தில் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுறதால இங்கே இருட்டில் தான் செய்கிற மாதிரி ஆகிடுதுங்கம்மா. அந்த உரெல்லாம் நல்லா வந்து அடங்கிடுச்சிங்கம்மா. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். மறுநாள் நீங்கள் திறந்து பாருங்கள். ஃபுல்லாக முட்டையாக நுர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கூழ் ஆக்கலாங்கம்மா. அந்த நேரத்தில் அரிசியே அலசிக்கலாங்கம்மா. நொய் கூட போடலாங்கம்மா. இதில் நொய் இருந்தால் கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நொய்க்கு இல்லைன்னா பச்சை அரிசி போட்டுக்கலாங்கம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான இதுவாக இருந்தால் நீங்கள் அலைக்கலாம் வேண்டாங்கம்மா. நான் கொஞ்சம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு மண்ணுக்கு இன்னும் ஏதாச்சும் இருக்காண்டி இப்போ அலசுறேன். நீங்கள் அதெல்லாம் இல்லைன்னாக்கா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாங்கம்மா. கழுவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னே 4 மணி நேரத்துக்கு முன்னே நான் ஊற வச்சுட்டேங்கம்மா. நல்லா ஊறிச்சுன்னா சீக்கிரமே வெந்துடும். நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால பச்சை அரிசி நல்லா ஊற வச்சுட்டேங்கம்மா. இப்படி பண்ணிட்டோம்னா கல் மண் இருந்தால் கூட அடியில் நின்றுடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறதுங்க. ஊர்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த அரிசிலாம் இப்படி பண்ணி தான் போடும். மண் இருக்குன்னு சொல்லி நீங்கள் மண் சுத்தமாக இருக்குதுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லைங்கம்மா. அப்படியே கழுவி போடுங்கம்மா. ஒன்றும் இல்லைங்கம்மா. சுத்தமாக தான் இருக்குதுங்கம்மா. மண்ணெலாம் எதுவும் இல்லைங்கம்மா. எல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா. க்ளீனாக தான் இருக்குதுங்கம்மா. இது ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கின்னு அப்புறம் போடலாங்கம்மா. நம்ம நல்லா ஊற வச்சுட்டு இல்லைங்கம்மா. அதனால நல்லா ஊறிடுச்சு. சுத்தமாக கழுவிட்டு நம்ம தண்ணி நல்லா ஒட்டை வெடி கட்டிட்டு இப்படி போட்டு கையில் இப்படி பண்ணிங்கன்னா கூட இது உடஞ்சிருங்கம்மா. நல்லா தூளாக உடஞ்சிரும். மாவு மாதிரி உடஞ்சிருச்சுனாக்கா நல்லா இருக்குங்க. குடிக்கும் போது அந்த அரிசியாக தெம்படாது. மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா கூழ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் இப்படி பண்ணிங்கன்னா உடச்சி விட்டுக்கலாம். நம்ம கழுவிட்டு எல்லாம் வடிகட்டி தண்ணியில் இப்படி உடச்சிங்கன்னா எங்களுக்கு பாருங்க நல்லா நொய் மாதிரியே ஆயிடுச்சு. இதுக்கு நொய்யே வேணாம். அரிசியாக கூட நம்ம இது மாதிரி போட்டு நொய் மாதிரி இப்படி உடச்சி விட்டுக்கலாங்கம்மா. தண்ணி நல்லா காஞ்சிச்சான்னு பார்க்கலாங்கம்மா. இது பாருங்க கொதிக்குதுங்கம்மா. சலன்னு நல்லா சலன்னு. இந்த நேரத்தில் நம்ம இந்த கழுவி வச்சுருந்த அரிசி இதில் போட்டுடலாங்கம்மா. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் மாவு போடணும் அப்படின்றதுலாம் கூட எதுவும் கிடையாதுங்கம்மா. 1 கிளாஸ் மாவு போட்டிங்கன்னா நீங்கள் 1.5 கிளாஸ் அரிசி கூட போட்டுக்கலாங்கம்மா. அது நம்ம விருப்பம் தாங்கம்மா. இது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்கம்மா. நம்ம இல்லைன்னா கருவாட்டு குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்றது கூட சப்புன்னு இல்லாமல் இருக்குங்க. திடீர்னு நம்ம கருவாட்டு குழம்புல தொட்டு சாப்பிடணும், மீன் குழம்புல தொட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா கூட உப்பு இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்கம்மா. நம்ம அரிசி போட்டுட்டோம்னா இப்போ இது ஒரு கலக்கி இப்படி கலக்கிடலாங்க. ஏன்னா பச்சை அரிசி இருந்ததால் டக்குன்னு கொஞ்சம் அடியில் ஒட்டும். அதனால நம்ம இப்படி கலக்கிட்டு அதுக்கப்புறம் இது பொங்கிடுச்சு இல்லைங்கம்மா. கொதிக்குதுங்க இல்லையா? கொதிக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம சின்ன தீயை ஆக்கிக்கலாங்கம்மா. அதுக்கப்புறம் இது சின்ன தீயிலேயே வேகணும். அதனால நம்ம கொஞ்சம் தீயை கூட கம்மி பண்ணிக்கலாங்கம்மா.
இப்போ தாங்கம்மா சாப்பாடு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கூழ் தாங்கம்மா. காலையில் கூழ், மதியானம் கூழ், ஒரு நாளைக்கு நைட்டில் கூட கூழ் தான் குடிப்போங்கம்மா. சாப்பாடு பார்த்து பெரிய விஷயம் மாதிரி இருக்குங்கம்மா. என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பாடுன்ற மாதிரி ஆகிடுங்கம்மா. கூழே தான் குடிப்போம். இந்த கூழுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பொரியல்லாம் கூட எதுவும் தொட்டு சாப்பிட்றதுலாம் கூட கிடைக்காதுங்கம்மா. அம்மாலாம் பச்சை மிளகா செடியிலேருந்து நம்ம வேலைக்கு போனோமா இதை எடுத்துன்னு போவோம். அவங்க போய் அந்த செடியிலேருந்து பச்சை மிளகா பறித்து அதை கடிச்சிக்குவாங்க. இந்த வெங்காயம் கூட பிடுங்கி அதை தொட்டுவாங்க. எனக்கு அப்போ சின்ன வயசுலேருந்தே காரெல்லாம் நான் நிறைய சாப்பிட மாட்டேன். அதனால் பச்சை மிளகா கிட்டலாம் போக மாட்டேங்கம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வெல்லம் தாங்கம்மா இந்த கூழுக்கு ரொம்ப விரும்புவேன். அதனாலே அம்மா கொஞ்சம் வெல்லம் வாங்கி வந்து வீட்டில் வச்சுருவாங்க. எப்போ கூழ் குடித்தாலும் அந்த வெல்லம் தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுங்கம்மா. பொரியலில் கூட தேவைப்படாது. ஒரு வெள்ளை கட்டி எடுத்துக்குவேன். அதை கொச்சிக்கிட்டு அந்த கூழை குடிச்சிட்டோம்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்கம்மா. அந்த மாதிரி சாப்பிட்டாக்கா அடிக்கடி இதை கொஞ்சம் கலக்கி விட்டுனே இருக்கணுங்கம்மா. எந்திரிச்சு அந்த பார்க்கறதுக்கு இப்படி கலக்கி விட்டுனே இருக்கணுங்கம்மா. நமக்கு கூழ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே குடிக்கவே முடியாதுங்கம்மா. இதுக்கு 3 நாள் ஆயிடுற மாதிரி ஆயிடுதுங்கம்மா. நேற்று நைட்டு மாவு புளிக்க வைக்கிறோம், மறுநாள் பாருங்க நைட்டு இப்போ கூழ் செய்கிறோம். நாளைக்கு காலையில் தாங்கம்மா இதை குடிக்க முடியும். கஞ்சினா நம்ம டெய்லியுமே காசு கஞ்சி குடிச்சிடுறோங்கம்மா. கஞ்சி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி காசுறோம். காலையில் கல்ல அதுக்கு அப்படியே குடிச்சிடுறோம். இப்போ கூழ் ஆசைப்பட்டா மட்டும் 3 நாள் ஆயிடுதுங்கம்மா. அரிசி நல்லா வெந்துச்சிங்கம்மா. இந்த நேரத்தில் நம்ம மாவு ஊற்றி கலக்கலாங்கம்மா. அடுப்பை சின்னது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாங்கம்மா. மாவு ஒரு வாட்டி நம்ம இப்படி விட்டு கலக்கி வச்சுக்கலாங்கம்மா. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லாவே கலக்கிடலாங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கம்மா அப்படி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி கலரணுங்கம்மா. இல்லைன்னா அப்படியே கட்டி ஆகிடும். அதான் நம்ம கொஞ்சமாக இப்படி தூக்கி இப்படி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கினே இருக்கணுங்கம்மா, கைவிடாத. தண்ணியெலாம் கூட கொஞ்சம் கலக்கி இதில் ஊற்றிக்கலாங்கம்மா. ஏன்னா மாவு கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்தால் தாங்கம்மா நமக்கு வயிறு வலிக்காமல் இருக்கும், கூழ் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் வேக வேக அது அதுவே கட்டியாக மாறிடுங்கம்மா. இப்படி கலக்கிட்டு நம்ம இந்த தட்டு போட்டு இப்படி கவுத்து போட்டு இப்படி மூடி வச்சிடலாங்கம்மா. கரண்டி உள்ளே விட்டுட்டு நம்ம போட்டு சின்ன தீயாக இருக்குங்கம்மா. அது வந்து சின்ன தீயாக இருந்தால் தான் அது நம்ம வாசனை எதுவும் வராமல் நல்லா வேகுங்கம்மா. இதை வந்து பார்க்கலாங்கம்மா. இதுக்கு வந்து பெரிய தீயே வைக்கக்கூடாதுங்க. நமக்கு மாவு ஊற்றி தரவதுக்கு அப்புறம் சின்ன தீயை வைக்கிறதாங்கம்மா. சின்னதாக நம்ம சின்ன அடுப்பில் வச்சு வைங்கம்மா. இதை கேஸில் வைக்கும்போது நம்ம அடுப்பில் வைக்கிறோம், நீங்கள் கேஸில் வைக்கும்போது சின்ன அடுப்பு பார்க்கமா பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சின்ன அடுப்போடு மாற்றிக்கணும் கூட அதே சின்ன தீயிலேயே வைங்கம்மா. சலசலன்னு கூழ் கொதிக்கக்கூடாது, அடி பிடிச்சிடும், தீஞ்ச வாசனை வருங்கம்மா. லேசாக அடி ஒட்டும், அடியில் இப்பவும் அடி ஒட்டும், ஆனால் லேசாக தான் ஒட்டி இருக்கும், தீயாதுங்கம்மா. அதனால் நம்ம தண்ணியாக தான் நம்ம கொஞ்சம் இது பண்ணால் இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும்மா. இந்த மாதிரி நம்ம வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு கூட நம்ம தண்ணி இது மாதிரிமா கையில் இப்படி தண்ணியை தொட்டு ஊற்றிட்டு அது கூழில் நம்ம தொட்டு பார்க்கலாங்கம்மா. அப்படி தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கும். இந்த கையில் நம்ம தண்ணியில் இப்படி பண்ணிவிட்டு இப்படி தொட்டு இப்படி பார்க்கலாங்கம்மா. நம்ம கையில் இந்த கூழ் ஒட்டாமல் இருக்கும், அது வெந்துச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கரண்டியை இதில் உதிரிட்டு நம்ம அந்த மாவுலேயே இழுத்து தட்டிட்டு எடுத்து தனியாக வச்சு நம்ம தட்டு போட்டு அதோட மூடிடலாங்கம்மா. இதோட அவ்வளோதாங்கம்மா. இப்போ நம்ம இது தட்டு போட்டு இப்படி மூடி வச்சுட்டோம்னா இதை நம்ம திறக்க வேண்டாங்கம்மா. இதோடு நம்ம அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். அது இன்னும் நல்லா கட்டி அப்படியே மாதிரி மேலே படையாட்ட அழகாக ஏடு வந்துடுங்கம்மா. அப்போ நம்ம நாளைக்கு அந்த ஏடை எடுத்துகிட்டு கூழ் கரைக்கலாங்கம்மா. இப்போ நம்ம அடுப்பை வச்சுட்டு அப்படியே இந்த அடுப்பு வைக்க விட்டுரும். நீங்கள் கேஸ் அடுப்புலையும் அதே மாதிரி மூடி திறந்து பார்க்காதீங்கம்மா. மூடி அப்படியே நாளைக்கு காலையில் திறந்து பார்த்துக்கலாங்கம்மா. அவ்வளோதாங்கம்மா, கூழ் ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நம்ம நேற்று விறகடுப்பில் கூழ் செய்தோம் இல்லைங்கம்மா, அது நான் மறுநாள் காலையில் பார்க்கலான்னு திறந்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல, அது இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, இப்படி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம இந்த கூழ் மேலே ஒரு ஏடு மாதிரி வருங்கம்மா. அந்த ஏடு தனியாக எடுத்து தட்டில் வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் கூழ் கரைக்கலாங்கம்மா. இது எடுத்துட்டோங்கம்மா. எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம இந்த கூழை அள்ளி போட்டு தயிர் ஊற்றி கரைக்கலாங்கம்மா. கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்கம்மா. நம்ம இது கூழில் மொத்தமாக தண்ணி ஊற்றி ஒரேடியே கரைக்கூடாதுங்கம்மா. இது கூட கொஞ்சமாக இப்படி நம்ம தேவையான அளவு திட்டமாக உப்பு போட்டுட்டு
அதுக்கப்புறம் முதல்ல இப்படி நல்லா பண்ணிக்கலாங்கம்மா. அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்கம்மா. முதல்ல இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்கம்மா. நம்ம நல்லா கரைச்சிட்டுங்கம்மா. இப்போ இது மேலே தயிர் போட்டுக்கலாங்கம்மா. தயிர் போட்டால் நல்லா இருக்குங்கம்மா, டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் போட்டு குடிச்சோம்மா. தயிர் போட்டு குடிக்கிறவங்க தயிர் போட்டு குடிக்கணுமா. குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் வச்சுன்னு அதுவும் போட்டுக்கலாங்கம்மா. இதாங்கம்மா நம்ம செஞ்ச கூழ். வாங்கம்மா எல்லாரும் கூழ் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா அம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.